ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபிடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவியினுடைய உருவ தியானத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்திற்கு சென்றால் நாம் தேவியினுடைய கண்களை தரிசிக்க வேண்டும். கருணை பொங்கும் விழிகளை நாம் பார்க்க வேண்டும். இந்த பகுதியிலே அந்த பகுதியிலே யார் வந்திருக்கிறார்கள், யார் போகிறார்கள், அர்ச்சகர் வந்து நமக்கு தீபம் காட்டினாரா, விபூதி கொடுத்தாரா, குங்குமம் கொடுத்தாரா, புஷ்பம் கொடுத்தாரா, இந்த சிந்தனைகளை எல்லாம் கடந்து தனித்த நிலையிலே நாமும் தேவியுமாக பேசி பழக வேண்டும். கூட்டமில்லாத சூழ்நிலையிலே கோயிலுக்குள்ளே போய் நின்று தேவியோடு கண்ணீர் மல்க பிரார்த்திக்க வேண்டும். அவளுடைய திரு உருவத்திலே, அவளுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய ஒரு பூ அசைந்து விட்டது என்று சொன்னால் நாம் அவளோடு பேசி கொண்டிருக்கிறோம் என்று பொருள். அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். நம்மோடு தேவி பேச தயாராக இருக்கிறாள். நாம் தயாராக இருக்க வேண்டும். நம் மனம் தயாராக இருக்க வேண்டும். நம் மனம் அங்கே சென்று உருகி இருக்க வேண்டும். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை என்று சொல்கிறார். தேவியினுடைய மேனி எப்படி இருக்கிறது? முதல் பாடலிலேயே சொல்லுவாரே, செக்கல் செவேல் என்று தேவி இருக்கிறாள். கமலமன்ன மெய், தாமரைப்பூ போலே தேவி இருக்கிறாள். அவளுடைய உடல் எப்படி இருக்கிறது? தாமரைப்பூ போலே இருக்கிறது என்று சொல்லுவார். பொதுவாகவே நீங்கள் ஆன்மீக உள்ளத்தோடு ஒரு தாமரை மலரை நேரடியாக தரிசித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனதிலே மிகப்பெரிய ஒரு அலை எழும். அந்த தாமரை பூவிற்கு அத்தனை ஆற்றல் உண்டு, அத்தனை சக்தி உண்டு. ஒரு மலர்ச்சி மிகுந்த அண்டலர்ந்த தாமரையை பார்க்கிற பொழுது நம் மனம் துள்ளி எழும். தேவியினுடைய அருமையான பூசைக்கு நாம் தாமரை மலரை கொண்டு போய் சார்த்த வேண்டும். கவியரசர் ஒரு பாடலிலே சொல்லுவார், தேவியினுடைய உருவம் முழுமையாக தாமரையாக இருக்கிறது. கண்கள் தாமரை, கைகள் தாமரை, கரங்கள் தாமரை, கரங்களின் மேலே இருப்பதும் தாமரை, வண்ணம் பூசிய பாதங்கள் தாமரை, பாதங்கள் தாங்கும் மலரும் தாமரை, உண்மை உண்மை வதனம் தாமரை, ஒளிரும் உடலோ முழுதும் தாமரை என்று சொல்லுவாரே. அப்படி முழுதும் தாமரையாக இருக்கக்கூடிய தேவிக்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார் தாமரை பூவை. தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி என்று சொல்லுவார். தேவியே அழகாக இருக்கிறாள், தாமரை மலர் போலே இருக்கிறாள். அவளுக்கு மேலே கொண்டு போய் நாம் இன்னொரு தாமரை மலரை சூட்டுகிறோம். தாமரை பூவின் மேலோர் தாமரை பூவை சூட்டி என்று சொல்லுவார். கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை. அப்படி செக்கச்செவேல் என்று தேவி இருக்கிறாளாம். அந்த செக்கச்செவேல் என்று இருக்கிற தேவியினுடைய கழுத்திலே ஒரு முத்து மாலை இருக்கிறது. அந்த அழகை பார்க்க வேண்டும், அந்த அழகை ரசிக்க வேண்டும். அந்த அழகை பார்க்கிற பொழுதே நம் மனம் எல்லையில்லாத ஒரு பரந்த வெளியிலே சென்று அப்படியே மிக உயர்ந்த ஆன்மாவிலே லயித்து போய் நிற்கிறது. கமலமன்ன மெய் இருக்கிறதே, அதிலே ஒரு முத்து மாலை. அந்த முத்து மாலையை பார்க்கிறோம். முத்து எப்படி இருக்கிறது? ஆழமான கடலிலே இருக்கிறது. அதுபோல நம்முடைய மனம் பக்தியாக ஆழத்திலே ஆழ்ந்து போய்விட வேண்டும். நவமணிகளிலே முத்து மட்டும்தான் தீட்டப்பெறாத ஒரு வஸ்து. மற்ற 8ஐயும் நாம் தீட்டினால் தான் தீட்டத்தான் அவை உளிர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் முத்து இருக்கிறதே அப்படி இல்லை. அந்த முத்து பிறக்கிற பொழுதே ஒளியோடு பிறக்கிறது. ஆகையினாலே தான் அந்த முத்து மாலையை தேவியினுடைய கழுத்திலே அணிவித்து அழகு பார்க்கிறார்கள். கமலவண்ண மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும். தேவி என்ன செய்கிறாளாம்? அழகான செம்பட்டு உடுத்தி இருக்கிறாளாம். செம்பட்டு உடுத்தி இருக்கக்கூடிய தேவியை பார்க்கிறோம். அந்த தேவியினுடைய பட்டுப்புடவை கட்டியிருக்க அழகை பார்க்கிறோம். அந்த அழகை பார்க்கிற பொழுதே பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த அழகிலே நான் லயித்து போயிருக்கிறேன் என்று சொல்லுவார். எங்கள் ஊரிலே புவனேஸ்வரி அம்மன் கோவிலிலே தேவிக்கு சேலை கட்டுகிற அழகை பார்ப்பதற்கே நிறைய பேர் வருவார்கள். அப்படி எத்தனையோ ஆலயங்களை நாம் பார்க்கிறோம். அப்படியான அழகு இருக்கிறதே தேவியினுடைய செம்பட்டு. ஆகையினாலே தான் பின்னாலே ஒரு பாடலிலே சொல்லுவார், உல்கு செம்பட்டு உடையாளை என்று சொல்லுவார். உல்கு செம்பட்டு உடையவளாக தேவி அழகான பட்டை உடுத்தி இருக்கிறாள். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும். தேவி அணிந்திருக்கக்கூடிய அழகான மேகலை, அந்த ஒட்டியானம், அந்த ஒட்டியானத்தில் இருக்கக்கூடிய நவமணிகள், அவளுடைய இடை இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லையே என்று சொல்லுவார் கம்பர். இடையினுக்கு இடுக்கண் செய்தார் என்று சொல்லுவார்.
ஒரு மேகலையை கொண்டு போய் சூட்டி இல்லாத இடையிலே வருத்தத்தை ஏற்பட செய்கிறார்கள் என்று சொல்லுவார். அப்படி வருத்தத்தை ஏற்பட செய்யக்கூடிய தன்மையை போல அங்கே தேவியினுடைய அருமையான பட்டுப்புடவையின் மேலே அந்த ஆவரணத்தை சூட்டி வைத்திருக்கிறார்கள். இதை பார்க்கிற பொழுதெல்லாம் தேவியினுடைய திருப்பாதங்களிலே பக்தி உள்ளவர்களுக்கு ஒவ்வொன்றுமாக அப்படியே மிகுந்த பேரானந்தத்தை வழங்கி அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். உல்கு செம்பட்டு உடையாளை, அப்படி உல்கு செம்பட்டு உடையாளாக தேவி அந்த பட்டுச் சேலையிலே மிக அழகாக இருக்கிறாள். மிகுந்த அன்புடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கோடை காலத்திலே தேவிக்கு நல்ல பருத்தியினாலான ஆடை அணிவார்கள். எப்பொழுதுமே ஆலயத்திலே கோடை காலத்திலே நமக்கு எப்படி வியர்க்குமோ அப்படியும் இறைவனுக்கு வியர்க்கும் என்ற சிந்தனைக்கு நாம் வர வேண்டும். நீங்கள் பார்த்திருக்கலாம், அக்னி நட்சத்திர வெயிலின் பொழுது ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் எம்பெருமான் மீது அவருடைய தலை மேலே ஒரு ஏகதாரை என்று ஒன்றை வைத்து நீர் நிரப்பி அதன் மூலமாக சொட்டு சொட்டாக எம்பெருமான் மேலே தண்ணீரை வடிக்கச் செய்வார்கள். என்ன காரணம்? வெயிலின் மூலமாக எம்பெருமானுக்கு அந்த கோடை வெப்பம் தாக்கக்கூடாது என்ற உயர்ந்த சிந்தனை. அதுபோலே தான் கோடை காலத்திலே இறைவனுக்கோ இறைவிக்கோ எந்த கடவுளுக்குமோ நாம் ஒரு ஆடையை அணிவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது வியர்க்காததாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு பக்தி நமக்கு வேண்டும். அதை யார் நமக்கு சொல்லித்தந்தாள் என்று சொன்னால், அவ்வை பிராட்டி சொல்லித்தந்தாள். பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் என்று சொல்லுவாள். அந்த பூந்துகில் போன்ற ஆடையை தேவிக்கு அணிவிக்க வேண்டும். அந்த அன்பு நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் தேவிக்கு வியர்க்கும், தேவிக்கு வியர்க்கக்கூடாது என்ற சிந்தனை நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் நாமும் தேவியும் ஒன்றுபட்டு விட்டோம் என்று பொருள். ஏதோ கடனுக்காக வாங்கினோம், கடனுக்காக செய்தோம் என்ற சிந்தனையிலே பூஜையிலே ஈடுபடக்கூடாது. ஒரு பூவை சாற்றினால் கூட அந்த பூவை சாற்றுவதன் மூலமாக தேவிக்கு உறுத்தக்கூடாது என்ற சிந்தனை வர வேண்டும். சொல்லுவார்களே, சாமந்தி பூ என்ற ஒரு பூ இருக்கிறது, இப்பொழுது நிறைய வந்திருக்கிறது கோழிக்கொண்டை என்ற ஒரு பூ. இந்த பூவெல்லாம் கட்டிப்பட்டு போய் கெட்டியாக அதை கொண்டு போய் சார்த்துவதன் மூலமாக இறைவிக்கு உறுத்தும் என்ற சிந்தனை வந்தால் நாம் மென்மையான புஷ்பங்களை தேவிக்கு சார்த்த வேண்டும், உறுத்தாத நகைகளை உடுத்த வேண்டும். அப்படி உடுத்தி பார்த்து தேவியை அழகு பார்க்க வேண்டும். அப்படி அழகு பார்க்கிற பொழுதுதான் கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், கமல மன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அறவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும், பட்டும் 8 திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளை நாம் இடையராத அன்பு செலுத்தி பிரார்த்திப்போம். நிச்சயமாக நவமணிகள் என்ன வாழ்க்கையே அவள் மிகப்பெரிய உயர்ந்த சூழ்நிலையிலே உருவாக்கி தருவாள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் இன்றைய தினமும், அதாவது இன்றைய காலகட்டத்திலையும் நாம் பிரத்யட்சமாக வணங்கக்கூடிய காஞ்சி மகா சுவாமிகள் நம்மிடையே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையை சொல்லின்னு இருக்கேன். அதாவது மகா சுவாமிகளோட பக்திக்கு கட்டுப்பட்ட ஒரு குடும்பம், மகா சுவாமிகளோட பக்திக்கு ஆட்பட்ட ஒரு குடும்பம் இங்கேருந்து சுவிட்சர்லாந்து போகிறது. அந்த சுவிட்சர்லாந்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவ பாஸ்போர்ட்டு விசா ஒரு 15.5 லட்சம் ரூபாய் இந்தியன் ரூபாயில் இவ அத்தனையும் தொலைச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறா. அடுத்து ஒரு இடத்துக்கு இவ ரயிலில் போகணும். அந்த ரயிலில் ஏறுறதுக்கு முன்னாலேயே இவா கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, விசா இல்லை. யாராவது நம்மளை பிடிச்சிட்டா நாம் என்ன பதில் சொல்லுவோம்? பணம் வேற இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு தவிச்சுட்டு நிற்கிறா. இவா இன்னொரு இடத்துக்கு போவதற்கு உண்டான ரயில் வந்து சேர்றது. இவா போக வேண்டிய இடம் இன்டர்லாகான் அப்படிங்கிற இடம். அந்த இடத்துக்கு போக வேண்டிய ரயில் வந்து நிற்கிறது. அந்த ரயில் இந்த நிலையத்தில் ஒரு நிமிஷம் தான் நிற்கும். என்ன பண்ணுறதுன்னு இந்த குடும்பத்தினர் அத்தனை பேருமே ஒரு தவிப்போடு இருந்துருக்கும்போது ஒரு கார்டு வரார். அந்த ரயிலோட கார்டு வரார். விறுவிறுன்னு இவாளை நோக்கி வந்த உடனே நீங்கள்லாம் இந்தியர்கள் தானான்னு கேட்குறா. கேட்ட உடனே இவாளுக்கு பயம் ஜாஸ்தியாகிறது. நம்மக்கிட்ட பாஸ்போர்ட் விசா இதானு கேட்க போகிறா. நாம் தொலைச்சிட்டோங்கிறத இவற்றை எப்படி சொல்ல முடியும்? இப்போ தான் இந்த இடத்துல தொலைஞ்சு போச்சு. இதற்கு முந்தி வந்த ரயிலில் நாங்கள் அதை கவனக்குறைவாக விட்டுட்டோங்கிறது எப்படி சொல்ல முடியும்? இதை எப்படி நம்புவார் இவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா.
இவா ஒரு பக்கம் இப்படி யோசிக்கும்போது அந்த காட் இவாளை பார்த்து கேட்குறா, உடனே கேட்குறா, நீங்கள் எதையான தொலைச்சுட்டேளா அப்படின்னு கேட்குற. எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? நீங்கள் இதான ஒரு பொருளை உங்களதை தொலைச்சுட்டேளா அப்படின்னு கேட்குறா. இந்த குடும்பத் தலைவர் சொல்கிறார், ஆமாம், என்னோடய ஹேண்ட்பேக்கை நான் தொலைச்சுட்டேன், என்னோடய ஹேண்ட்பேக் இப்போ தான் போன ரயிலில் நான் தொலைச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த பேக்குக்கு ஏதான அடையாளம் இருக்கான்னு கேட்குறா. கருப்பு கலரில் இருக்கும், இந்தியன் பேக் அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. உடனே தான் கொண்டு வந்த பைக்குள்ளேருந்து ஒரு பேக் எடுத்து அவாகிட்ட கொடுத்து, இது உங்கள் பேக்காக பாருங்கோ, நீங்கள் வண்டிக்குள்ளே ஏறுங்கோ, வண்டி இப்போ கிளம்ப போகிறதுங்கிறா. இவா குடும்பத்தினர் அத்தனை பேரும் வண்டியில் ஏறுறா. அந்த கார்டும் பின்னாடி வந்துடுறார். உள்ளே ஏறின பிறகு இந்த பையனை செக் பண்ணி பாருங்கோ, நீங்கள் வச்சுட்டு இருந்த பொருட்கள் அத்தனையும், உங்களோட உடைமைகள் அத்தனையும் இதுக்குள்ளே இருக்கான்னு நீங்கள் பாருங்கோ அப்படிங்கிறா. அந்த கணவரும் அந்த குடும்பத்தினரும் கண்களில் ஜலம் வடிய காஞ்சி மகா சுவாமிகளை இந்த சுவிட்சர்லாந்துங்கிற இடத்துல இருந்துட்டு நினச்சிட்டோம், இந்த பை எங்களுக்கு கிடைக்கணும், காணா போன இந்த பை இல்லாட்டினா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, பாஸ்போர்ட்டுக்கு எங்கே போகிறது, விசாவுக்கு எங்கே போகிறது, தொலைச்ச கிரெடிட் கார்டுக்கு எங்கே போகிறது, தொலைச்ச பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு நாங்கள் கவலையில் இருந்தோம். இந்த நேரத்தில் அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனையை வச்சோமே, அந்த தெய்வம் உடனே இந்த காடை நம்மக்கிட்ட அனுப்பி இந்த பையை கொடுக்க சொல்லியிருக்கேன்னு அந்த நிகழ்ச்சியில், அந்த சந்தோஷத்தில் அந்த கணவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தேம்பி தேம்பி அழறார். அந்த காடு சொல்கிறார், பையை பிரித்து பார்த்துக்குங்கோ, உங்களோட உடைமைகள் அத்தனையும் சரியாக இருக்கான்னு பாருங்கோ, நிறைய கேஷ் இருக்கிறதுல அப்படின்னு சொன்ன பிறகு இவர்கள் குடும்பத்தில் ஒருத்தர் எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்குது, ரொம்ப நன்றின்னு அந்த காடுக்கு நன்றி சொன்னாராம். கடவுளை ஒரு மகானை, ஒரு தெய்வமாகட்டும் மகானாகட்டும், எந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஆத்மார்த்தமாக நாம் நினச்சோம் அப்படின்னா அதற்கு உண்டான பலன் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய விஷயம், பக்தியோட அதிகபட்சமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்பிக்கை. பக்திக்குள்ளே நாம் போகிறோம் அப்படின்னாலே அந்த நம்பிக்கை நம்மிடம் ஒரு புடம்போட்ட விஷயமாக இருக்கணும். அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் நமக்கு ஒரு குறைச்சல் வந்துடுத்து, ஒரு சந்தேகம் வந்துடுத்துனா தெய்வத்துக்கிட்ட நம்மால் போக முடியாது, அந்த தெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்காது. அந்த நம்பிக்கை இந்த பக்தருக்கு இருந்ததால தான் சுவிட்சர்லாந்துங்கிற ஒரு வெளி தேசத்தில், ஒரு அந்நிய தேசத்தில் இருந்த இடத்தில் இருந்தபடியே அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி எதை இழந்தாரோ அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லேயே அந்த பொருள் இவருக்கு வந்து சேர்ந்துடுத்து. மகா சுவாமிகளை நம்பினவா எல்லாருமே அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சாலே அந்த தெய்வம் நமக்கு இதை மீட்டு கொடுக்கும் அப்படின்னு நம்பியிருக்க. பணத்தை நம்ம மீட்டு கொடுங்கன்னு கேட்டால் மட்டுமே கிடையாது, ஒருவேளை இந்த அன்பருக்கு இது வரணும், இது இவருக்கு போய் சேரணும், இதை இவர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் மகா சுவாமிகள் அருள் பண்ணுவர். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அதாவது மகா சுவாமிகள் காத்து ரட்சிக்கணும் அப்படின்னா அது மகா சுவாமிகளோட அருள் எப்படி வேண்டுமானாலும் வந்து சேர்ந்துடும். ஒரு 15.5 லட்சம் ரூபாயை மகா சுவாமிகள் ரொம்ப அழகாக இருந்த இடத்துல இருந்தபடியே ஒரு சில நிமிடங்களுக்குள்ள அந்த குடும்பத்தினருக்கு மீட்டு கொடுத்துருக்கா. ஒரு பிரார்த்தனையை வச்சா மீட்டு கொடுத்துட்டா. இதே போல் இந்த பிரதோஷம் வெங்கட்ராமையரம் நமக்கு நல்லாவே தெரியும். பிரதோஷ மாமா அப்படின்னு சொல்லுவா. மகா சுவாமிகளோட அத்தியந்தமான பக்திக்கு கட்டுப்பட்டவர் அவர். மகா சுவாமிகளை அந்த பிரதோஷத்தன்னைக்கு கரெக்டாக தவறாமல் தரிசிப்பார். அப்படிங்கிறதுனால அவருக்கு பிரதோஷ மாமான்னு ஒரு பேர் வந்து அந்த பிரதோஷ மாமாங்கிற பேரே கடைசி வரைக்கும் நல்லா நிலச்சுடுத்து. இவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது மகா சுவாமிகள் தரிசனத்துக்கு அடிக்கடி மடத்துக்கு போவார். அன்றைய தினம் இவர் மகா சுவாமிகளை தரிசிக்க போகும்போது திருவரத ஓதுவார்னு ஒரு ஓதுவார் ஒருத்தர் அந்த காஞ்சிபுரம் தெருக்களில் அந்த தேவாரம் திருவாசகம் பாடல்களை எல்லாம் பாடிண்டே வந்துட்டுருக்கா. சில பக்தர்களோடு வந்துட்டுருக்கா. அவளோட இந்த பிரதோஷ மாமாவும் போயிட்டு இவ அத்தனை பேருமே மடத்தில் மகா சுவாமிகளோட தரிசனத்துக்காக உள்ளே போகிறா. மகா சுவாமிகள் தரிசனத்துக்கு உள்ளே போன உடனே
அன்றைய தினம் கூட்டமான கூட்டம். மகா சுவாமிகள் தரிசனம் முடிஞ்சுட்டு ஒவ்வொரு பக்தர்களாக வெளியில் கிளம்பிகிட்டே இருக்கா, வெளியில் போயிட்டே இருக்கா. பிரதோஷ மாமா போய் மகா சுவாமிகளை தரிசனம் பண்ணும்போது மகா சுவாமிகளுக்கு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு முன்னால் நிற்கும்போது அந்த பிரதோஷ மாமாவை பார்த்து மகா சுவாமிகள் கேட்குறார், ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறார். ஒரு புஸ்தகத்தை அவர் கையில் கொடுத்துட்டு இந்த புஸ்தகத்தை கையில் வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்குறார். மகா சுவாமிகள் கொடுக்குறார், பிரதோஷ மாமா வாங்கிக்கிறார். வாங்கிட்டு என்ன புஸ்தகம்னு பார்க்குறா, திருவாசக புஸ்தகம். அது திருவாசக புஸ்தகத்தை கொடுத்த உடனே மகா சுவாமிகள் கையிலேருந்து கொடுத்த உடனே அந்த புஸ்தகத்தை கண்ணில் ஒத்துண்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பார்க்குறார். பிரதோஷ மாமா பார்க்குறார். அப்போ மகா சுவாமிகள் சொல்கிறார், இந்த ஓதுவார் ஒருத்தர் இங்கே வந்தாரே, அந்த ஓதுவார் இங்கேருந்து போயிட்டாரான்னு கேட்குறார். உடனே சிப்பந்தி ஒருத்தர் இப்போ தான் போனா பெரியவா, இப்போ தான் கிளம்பி போனார் அப்படிங்கிறார். உடனே மகா சுவாமிகள் பிரதோஷ மாமாட்ட சொல்கிறார், ஓதுவார் இந்த புஸ்தகத்தை கொடுத்தார், இந்த புஸ்தகத்தை கொடுத்து இதை புதுசாக திரும்ப போடணும்னு சொல்லியிருக்கார். இந்த புஸ்தகம் எந்த வருஷம் வெளிவந்தது, எங்கே அச்சானதுன்னு எனக்கு தெரியணும், நீ போய் அவர்கிட்ட கேட்டுன்னு வந்துடும், இப்போ தான் அந்த ஓதுவார் வெளியில் போயிருக்கார் அப்படின்னு சொல்கிறா பெரியவா. உடனே பிரதோஷ மாமா வெளியில் வரா, மடத்தை விட்டு வெளியில் வந்து அந்த ஓதுவார் எங்கன்னு தேடுறார். ஓதுவார் கிடைக்கல. ஓதுவார் கிளம்பிட்டார், சென்னைக்கு கிளம்பிட்டார். ஓதுவார் சென்னைக்கு போயிட்டார் அப்படின்ன உடனே ஆஹா, மகா சுவாமிகள் ஒரு பணியை கொடுத்துருக்கார், இந்த பணியை நாம் ஸ்ரத்தையாக பூர்த்தி பண்ணியாகணும், நாம் சென்னைக்கு போய் இந்த ஓதுவாரை பார்த்து இந்த விஷயத்தை கேட்டுண்டு வந்து மகா சுவாமிகள்கிட்ட சொல்லுவோன்னு என்ன பண்ணுறார், பிரதோஷ மாமா சென்னைக்கு கிளம்புறார். அந்த காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தை விட்டால் எங்கேயுமே போகிறது இல்லையா பிரதோஷ மாமா. காஞ்சிபுரத்தை தன்னோட கிரகத்தை விட்டால் மகா சுவாமிகள் சன்னதி, மகா சுவாமிகள் சன்னதியை விட்டாச்சுன்னா தன்னோட கிரகம் அப்படின்னு வாழ்ந்த காலகட்டம். திடீர்னு சென்னைக்கு போகணும், இந்த ஓதுவாரை தேடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து சென்னைக்கு போகிறார். சென்னைக்கு போன பிறகு அந்த ஓதுவாரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நண்பரையும் கூட்டிகிட்டு போகலாமே, நாம் மட்டும் தனியாக போனால் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் ஒரு நண்பரையும் கூட்டிகிட்டு போகலான்னு யாரை கூட்டிகிட்டு போகலான்னு பிரதோஷ மாமா யோசிக்கிறார். அப்போ தான் அவர் ரயில்வேல வேலை புரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் ஞாபகத்துக்கு வரார். இவர் ரயில்வேல வேலை செஞ்சார். அந்த ரயில்வே ஆஃபீஸில் ஒரு நண்பர் இவர் கூட இருந்தார், ரொம்ப அணுக்கமான நண்பர். அவரை கூட்டிகிட்டு போனால் இந்த ஓதுவாரை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம், இவர் நமக்கு உதவுவார், நாம் தான் பணியிலேருந்து ஓய்வு பெற்றுட்டோமே, அதனால் இவரை போய் கூட்டுண்டு இவரோட தேடி போகலான்னு நினச்சிண்டு அந்த ரயில்வே ஆஃபீஸ்க்கு போகிறார். அந்த ரயில்வே ஆஃபீஸுக்குள்ளே போய் இவர் எந்த நண்பரை தேடி போனாரோ அந்த நண்பர் அந்த நேரத்தில் இவரோட கண்ணில் படலை. அதற்கு பதிலாக ஒரு புது ஆசாமி இவரோட கண்ணில் பட்டுட்டு, ஆஹா வெங்கட்ராமையரா வந்திருக்கள், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்காத்தி வச்சுட்டு, உங்களைத்தான் நாங்கள் கொஞ்ச நாளாக தேடின்னு இருக்கோம். அவர் அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறவர். அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் அந்த கணக்கு பிரிவில் அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கிறவர். உங்களைத்தான் நாங்கள் கொஞ்ச நாளாக தேடின்னு இருக்கோம், உங்களுக்கு ஒரு அரியர்ஸ் பாக்கி வந்திருக்கு, அந்த அரியர்ஸ் பணம் ஒரு 1000க்கு மேலே உங்களுக்கு வந்திருக்கு, இந்த பணத்தை உங்களுக்கு எங்கே அனுப்பலான்னு பார்த்தோம், ஒரு இடத்துக்கு அனுப்பி அந்த பணம் திரும்ப வந்துடுத்து, இந்த பணம் இப்போ சத்துக்கு இங்கே இருக்குது, நீங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தேன்னா இந்த பணத்தை நாங்கள் செக்ஷனுக்கு அனுப்பிச்சிருப்போம், இந்த செக்ஷனுக்கு திரும்ப போயாச்சு அப்படின்னா இந்த பணத்தை திரும்ப வாங்க முடியாது, வாங்குவதற்கு கொஞ்சம் கால தாமதமாகும், சரியான நேரத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீள், ஒரு கையெழுத்தை போட்டுட்டு இந்த பணத்தை வாங்கிக்குங்கன்னு அந்த 1000 சொச்சம் ரூபாயை எடுத்து கொடுக்குறாராம். அந்த காலத்தில் 1000 சொச்சங்கிறது மிகப்பெரிய தொகை. அந்த மிகப்பெரிய தொகையை எதிர்பார்க்காம சாதாரணமாக இந்த ஆஃபீஸ்க்கு ஒரு நண்பரை தேடி போய் அந்த ஓதுவாரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு நண்பரை தேடி போய் அந்த நண்பரும் இல்லாமல் யாரோ புதுசாக ஒரு ஆசாமி இவரை பிடிச்சி உங்களுக்கு சேர வேண்டிய பணம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாருன்னா இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? அந்த மகா சுவாமிகள் என்கிற தெய்வம் இவருக்கு ஒரு பணம் வர வேண்டியதற்கு, அந்த பணம் இவருக்கு வந்துட்டு திரும்ப போயிடுத்து, அந்த பணம் இவருக்கு உரித்தான பணம்,
தன்னோட பக்தனுக்கு வந்து சேர வேண்டிய பணம், அந்த பணத்தை இவருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு விளையாடலை நிகழ்த்தி இந்த புஸ்தகம் எங்கே அச்சாச்சுன்னு கேட்டுண்டு வா, அந்த ஓதுவாரை கேட்டுண்டு வான்னு சொல்லி, அந்த ஓதுவார் இங்கிருந்து கிளம்பி போயிட்டார்னு சொல்லி அந்த ஓதுவாரை தேடி பிடிக்கணுங்கிறதுக்காக இவர் சென்னைக்கு வந்து, இவர் மட்டும் போய் தனியாக பார்த்துருக்கலாம், ஒரு நண்பரை கூட்டிக்கணுங்கிறதுக்காக தான் ஏற்கனவே பணிபுரிந்த ரயில்வே ஆஃபீஸ்க்கு போகணும்னு ஏன் தோணித்து இவருக்கு? அந்த போன நேரத்தில் அந்த நண்பர் சிக்காம ஏன் புதுசாக ஒரு நண்பர் சிக்கி உங்களுக்கு பணம் இங்கே காத்துருக்குன்னு ஏன் சொல்லணும்? மகா சுவாமிகளை பிரத்யக்ஷமாக நாம் நம்பினால் நமக்கு என்ன சேர வேண்டுமோ அதை கொடுத்துடுவார். நாம் எதை இழந்தோமோ அதை நமக்கு திரும்ப மீட்டு கொடுத்துடுவார். இழந்த பணத்தை மகா சுவாமிகள் மீட்டு கொடுத்தார். சுவிட்சர்லாந்தில் ஒருத்தருக்கு வரவேண்டிய பணம், அந்த பணம் இவருக்கு வராமல் அரசாங்க கணக்குக்குள்ளேயே போக போகிறது. கொஞ்ச நாள் போனாதான் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை வாங்க முடியும். அப்படிங்கிறதுனால அந்த பணம் இவருக்கு கிடைச்சே ஆகணுங்கிறதுக்காக ஒரு விளையாடல் நிகழ்த்தி இவரை சென்னைக்கு அனுப்பிச்சு அந்த பணத்தையும் மகா சுவாமிகள் கொடுக்க வச்சார். மகா சுவாமிகளோட அத்தியந்தமான பக்திக்கு ஆட்பட்ட பக்தர்களுக்கு மட்டும்தான் இதனோட சூட்சுமங்கள் அத்தனையும் புரியும். அந்த தெய்வம் ஏன் நமக்காக இப்படி ஒரு வேலையை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது அதனோட பலனை அனுபவித்த பிறகுதான் நமக்கு எல்லாமே புரியும். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.